வசிப்பது விண்ணின் உலகத்திலே, வாழ்வது சிவனின் மனத்தினிலே. புவியில் பாபா வந்தாரே, புவியில் பாபா வந்தாரே, புனிதமாய் உலகை மாற்றிடவே. தன்னை போன்று பிறரை மாற்றும் அற்புத சேவை செய்திடவே. புவியில் பாபா வந்தாரே. பாபுமலை என்னும் தீர்த்தவ பூமியில் தியாகத்தின் உருவாய் வாழ்ந்தாரே. அனைவரின் பொருட்டு பாக்கியம் வழங்கும் கருணை வள்ளலும் அவர்தானே. பாபுமலை என்னும் தீர்த்தவ பூமியில் தியாகத்தின் உருவாய் வாழ்ந்தாரே. அனைவரின் பொருட்டு பாக்கியம் வழங்கும் கருணை வள்ளலும் அவர்தானே. கனவல்ல உண்மை நனவல்லவா, கனவல்ல உண்மை நனவல்லவா, பிரம்மா அவரது பெயரல்லவா. தன்னை போன்றே பிறரை மாற்றும் அற்புத சேவை செய்திடவே. புவியில் பாபா வந்தாரே. கண்களின் குளிர்ந்த பார்வையாலே அவர் செய்யும் மந்திரம் அற்புதமே. எதிரில் வருவோர் மனதின் பாரம் கவலை நீங்கி மகிழ்வாரே. கண்களின் குளிர்ந்த பார்வையாலே அவர் செய்யும் மந்திரம் அற்புதமே. எதிரில் வருவோர் மனதின் பாரம் கவலை நீங்கி மகிழ்வாரே. ஒளியும் சக்தியும் நிறைந்தவர் அவரே, ஒளியும் சக்தியும் நிறைந்தவர் அவரே. சொர்க்கத்தின் ஆதி தேவனும் அவரே. தன்னை போன்றே பலரை மாற்றும் அற்புத சேவை செய்திடவே. புவியில்
மலர் போல் வாழ்ந்திடுவோம், பாபாவின் மொழியில் மூழ்கிடுவோம். தாமரை மலர் போல் வாழ்ந்திடுவோம், பாபாவின் மொழியில் மூழ்கிடுவோம். சிவசக்திகளாய் அவர் சேவை செய்வோம், சிவசக்திகளாய் அவர் சேவை செய்வோம். பாங்காகவே வாழ்ந்திடுவோம், தாமரை மலர் போல் வாழ்ந்திடுவோம், பாபாவின் மொழியில் மூழ்கிடுவோம். சக்திகள் வளர்த்து கொண்டே பேரானந்தமாக வாழ்ந்திடுவோம், அஷ்டசக்திகள் வளர்த்து கொண்டே பேரானந்தமாக வாழ்ந்திடுவோம். நஷ்டமோக நினைவில் இருந்து, நஷ்டமோக நினைவில் இருந்து நாளும் கடமைகள் செய்திடுவோம், தாமரை மலர் போல் வாழ்ந்திடுவோம், பாபாவின் மொழியில் மூழ்கிடுவோம். வேதங்கள் சாத்திர சாரத்தினை வேண்டிய நேரத்தில் அளித்து விட்டார், வேதங்கள் சாத்திர சாரத்தினை வேண்டிய நேரத்தில் அளித்து விட்டார். வேதங்கள் இன்று ஆத்மா என்று, வேதங்கள் இன்று ஆத்மா என்று அனைவரும் உணர்ந்து நினைவு செய்வோம், தாமரை மலர் போல் வாழ்ந்திடுவோம், பாபாவின் மொழியில் மூழ்கிடுவோம். ஓம் சாந்தி சாந்தி, ஓம் சாந்தி शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति
माया मोह का घेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 4/6/2025 காலை முரளி மதுபன். பாபா சொல்கிறாங்க, மீठी बच्चे तुम अभी श्रीमत पर चलन की अति में चाहते हो. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது ஸ்ரீமத் படி நடந்து அமைதியினுடைய ஆழத்தில் செல்கின்றீர்கள். तुम्हें वापसी शांति का वर्षा मिलता है. உங்களுக்கு தான் பாபாவிடமிருந்து சாந்தியினுடைய ஆஸ்தி கிடைக்கிறது. சாந்தி में सब कुछ आ जाता है. அமைதியில் அனைத்துமே அடங்கி இருக்கின்றது. அமைதியில் அனைத்துமே வந்துவிடுகிறது. கேள்வி, नई दुनिया की स्थापना का मुख्य आधार क्या है? புது உலக ஸ்தாபனை செய்வதற்கு முக்கிய ஆதாரம் என்ன? बदल तूய்மை. बाप जब ब्रह्मा तन में आकर नई दुनिया स्थापन करते हैं. शिव बाबा பிரம்மா பாபா ஷரீரத்தில் வந்து புது உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார். தப் தும் ஆபஸ்மி பாய் பஹன் ஹோ ஜாத்தே ஹோ. அப்பொழுது நீங்கள் அனைவரும் தங்களுக்குள் சகோதரன் சகோதரியாக ஆகிவிடுகிறீர்கள். ஸ்ரீ புருஷ்கா பான் நிக்கல் ஜாத்தா ஹே. ஆண் பெண் அப்படிங்கிற அந்த உணர்வு நீங்கி விடுகிறது. இஸ் அந்திம் ஜனமே பவித்ர பந்தி ஹோ तो पवित्र दुनिया की मालिक बन जाते हो. இந்த கடைசி ஜென்மத்தில் தூய்மையானவர்களாக ஆகுவதால் அந்த தூய்மையான உலகிற்கு அதிகாரியாக ஆகிவிடுகிறீர்கள். तुम अपनी आप से प्रतिज्ञा करती हो हम भाई बहन हो रहेंगे. நாம் தங்களுக்குள் குடும்பத்தில் இருந்தாலும் தங்களுக்குள் நீங்கள் உறுதிமொழி செய்கின்றீர்கள், நாங்கள் சகோதரன் சகோதரியாகவே இருப்போம். விகார பார்வையில் வரமாட்டோம் என்று உறுதிமொழி செய்கின்றீர்கள். ஏக் தோக்கு சாவதான்கர் உன்னதிக்கோ பாயங்கே. இனி ஒருவர் பிறருக்கு எச்சரிக்கை செய்து முன்னேற்றத்தை அடைவோம். பாடல் இன்றைக்கு ஜாக் சஜனியா ஜாக். விழிப்படையுங்கள் நாயகிகளே, விழிப்படையுங்கள். ஓம் சாந்தி. मीठी मीठी रूहानी बच्चों ने गीत सुना. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். ஒரு புத்திமி சுதர்ஷன் சக்கர ஃபிர் கயா. உங்களுடைய புத்தியில் சுதர்ஷன சக்கரமும் சுற்றி கொண்டிருக்கிறது. बाप भी सुदर्शन चक्रधारी कहलाते हैं क्योंकि सृष्टि के आदिमति अंत को जानना ये है सुदर्शन चक्रधारी बनना. பாபாவு கூட சுதர்ஷன சக்கரதாரி என்று கூறுகிறார். ஏனென்றால் சிருஷ்டியினுடைய ஆதிமத்திய அந்திமத்தை அறிந்து கொள்வது என்பது ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக ஆகுவதாகும். இப்பாத்தை சிவாய பாப்கி ஒரு கோய் சம்ஜான சகே. இந்த விஷயத்தை பாபா தவிர வேறு யாராலும் புரிய வைக்க முடியாது. து பிராமணுக்கு சாராம் ஆதார் ஹே. பிராமணர்களாகி உங்களுக்கு அனைத்துக்குமே ஆதாரமாக இருப்பது எது? சைலன்ஸ். सभी मनुष्य कहते भी है शांति देवा शांत है शांति देने वाला. मालूम किसको भी नहीं है शांति कौन देते हैं. எல்லா மனிதர்களும் கூறுவதென்ன? சாந்தி தேவா, அமைதியை கொடுக்கக்கூடியவரே, அமைதியை கொடுங்க அப்படின்னு கூக்குரல் இடுகிறார்கள். ஆனால் அந்த அமைதி யார் கொடுக்கிறார், யாரால் கொடுக்க முடியும், யார் கொடுக்கின்றார் என்பது யாருக்குமே தெரியாது. நம்மள யார்? சாந்தி கடலோட குழந்தைகள், சாந்த சொரூபமான ஆத்மாக்கள்.
நாம் என்ன ஆகணும்? சாந்தி கடல் பாபாட்டேருந்து சாந்தியை பெற்று தன்னை சாந்த ஸ்வரூப ஆத்மாவாக ஆக்கி கொண்டு முழு உலகத்துக்கும் சாந்தியினுடைய சக்தியை கொடுக்கக்கூடிய சேவையை செய்ய வேண்டும். அமைதி யார் கொடுக்க முடியும்? அந்த அமைதியான தாமத்திற்கு யாரை நம்மை அழைத்து செல்ல முடியும்? இது நம் குழந்தைகள் தான் அறிந்திருக்கின்றோம். பிராமணர்கள் நாம் எப்பேற்பட்டவர்கள்? ஸ்வதஷ்ண சக்கரதாரிகள். எதுக்கா பாபா சொல்கிறாரு? பிராமணர்கள் தான் ஸ்வதஷ்ண சக்கரதாரி ஆக முடியும். சூத்திரர்களோ தேவதைகளையோ சுதர்ஷன சக்கரதாரி என்று சொல்ல முடியாது. எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்கிறார் பாபா. பிராமணர்களுக்கும் தேவதைகளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றது. பாப் தும் பச்சோக்கு சம்ஜாத்தே ஹே. குழந்தைகளாகி உங்களுக்கு பாபா புரிய வைக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவருமே சுதர்ஷன சக்கரதாரிகள். நம்பர்வார் முயற்சியின் அனுசாரமாக ஆகியிருக்கிறீர்கள். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயமாகும். பாப்கு யாத் கர்னா கோயா சாந்தி கா வர்ஷா லேனா. பாபாவை நினைவு செய்வது என்றாலே அர்த்தம் அமைதியினுடைய ஆஸ்தி பாபாவிடமிருந்து பெறுவதாகும். சாந்தி மீ சப் ஆ ஜாத்தா ஹை. அமைதியாக இருந்தால் அமைதியில் எல்லாமே வந்து விடுகிறது. உங்களுடைய ஆயுளும் நீண்ட ஆயுளாக ஆகிவிடுகிறது. நோயற்ற சரீரம் உங்களுக்கு கிடைத்து விடுகிறது. சிவாய பாப்கியர் கோய் சுதர்ஷன் சக்கரதாரி பனான சக்கே. பாபா தவிர வேறு யாருமே உங்களை சுதர்ஷன சக்கரதாரியாக ஆக்க முடியாது. இன்னைக்கு மெயின் பாயிண்ட் என்ன? சுதர்ஷன சக்கரதாரி யாரு? நீங்கள் தான். சுதர்ஷன சக்கரதாரி ஆகிறது யாரு? ஆத்மா. பாப் பி ஹே. பாபாவும் தான். ஏனென்றால் சிருஷ்டியினுடைய ஆதிமத்திய அந்திமத்தின் ஞானம் பாபாவிடம் இருக்கிறது. கீத் பி சுனா அப் நய் துனியா ஸ்தாபன் ஓ ரஹி ஹே. பாடலும் இருக்கின்றது. இப்பொழுது புது உலகம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. பாடலெல்லாம் எழுதினது யாரு? மனிதர்கள் தான். இப்போ பாபா பாடலோட அர்த்தத்தை கூட புரிய வைக்கிறார். அனைத்தனுடைய சாரத்தை புரிய வைக்கிறார். ஓஹே சபி ஆத்மோக்கா பாப். பாபா யாரு? அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையானவர். तो सब बच्चे आपस में भाई भाई हो जाते हैं. எல்லா ஆத்மாக்களுக்கும் அவர் தந்தையாக இருப்பதால் ஆத்மாக்கள் அவருடைய குழந்தைகள் அனைவருமே சகோதரா சகோதரராக ஆகின்றனர். எப்போ பாபா புது உலகத்தை படைக்கிறாரோ அப்போ பிரஜாபிதா பிரம்மா மூலமாக உங்களை சகோதரன் சகோதரியாக ஆக்குகிறார். ஹரேக் பிரம்மா குமார் குமாரியே. வெறும் சகோதரன் சகோதரி அல்ல. பாபாவுடைய குழந்தை ஆன பிறகு ஒவ்வொருத்தருமே யார்? பிரம்மா குமாரிகள், பிரம்மா குமாரர்கள். இது புத்தியில் இருப்பது மூலமாக நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண் என்ற அந்த உணர்வானது நீங்கி விடுகிறது. மனுஷ் ஏனே சமஸ்தே ஹே, அம்பி வாஸ்தமே பாய் பாய் ஹே. மனிதர்களுக்கு இது புரிவதில்லை. நாம் கூட உண்மையிலேயே சகோதரர்கள் தான். ஆத்ம ரீதியில் சகோதரர்கள் தான். फिर बाप रचना रचते हैं तो भाई बहन हो जाते हैं. முதலான சம்பந்தம் ஆத்ம ரீதியில் சகோதரா சகோதரா. எப்போ பாபா புது படைப்பை படைக்கின்றாரோ, பிராமணர்களுடைய படைப்பை படைக்கின்றாரோ, அப்பொழுது என்ன சம்பந்தம்? ஆத்மா சரீரத்தில் வரக்கூடிய காரணத்தினால் சகோதரன் சகோதரி. இதில் கெட்ட பார்வையானது போய்விடும். बाप याद भी दिलाते हैं तो बुलाती आए हो पतित पावन. பாபா நினைவுபடுத்துகிறார். நீங்கள் தான் பத்தித்த பாவனனே வாருங்கள் என்று அழைத்தீர்கள். அபு மே ஆயா ஹோ. அந்த பத்தித்த பாவனனாகி நான் இப்போ வந்திருக்கிறேன். யாரை அழைத்தீர்களோ அந்த பத்தித்த பாவனன் பாபா நான் வந்திருக்கிறேன். தும்கோ கேத்தா ஹோ. வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? இது உங்களுடைய கடைசி பிறவியாகும். இந்த கடைசி பிறவியில் நீங்கள் பவித்திரமாக வாழுங்கள். நீங்கள் பவித்திரமாக வாழ்ந்தீர்கள் என்றால் பவித்திரமான உலகிற்கு எஜமானராக ஆகிவிடுவீர்கள். இப்பிரதர்ஷனி தோ துமாரே கர் கர் மீ ஹோனி சாயே.
கண்காட்சி படமானது ஒவ்வொருத்தருடைய வீட்டிலும் இருக்க வேண்டும். क्योंकि तुम बच्चे ब्राह्मण हो, ஏனென்றால் நீங்கள் குழந்தைகள் பிராமணர்கள். तुम्हारे घर में चित्र जरूर होनी चाहिए, உங்களுடைய வீட்டில் அவசியம் இந்த சித்திரமானது இருக்க வேண்டும். इन पर समझाना बहुत सहज है, இந்த சித்திரங்களை வைத்து புரிய வைப்பது மிகவும் சகஜமானது. सौराशी का चक्र तो बुद्धि में है, 84 ஜன்மத்தை பற்றி ஞானம் புத்தியில் இருக்கின்றது. अच्छा तुमको एक ब्राह्मणी दे देंगे, वो आकर सर्विस करके जाएगी. என்ன சொல்கிறாங்க பாபா, உங்கள் வீட்டில் படவிளக்கங்களுடைய சித்திரங்களை வைங்க. வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டீச்சர் வந்துடுவாங்க, ஒரு டீச்சர் அனுப்பி வைப்பாங்க. வந்து உங்கள் வீட்டில் வந்து அவங்க ஞானம் சொல்லிட்டு போவாங்க, மீன்ஸ் சேவா செய்துட்டு போவாங்க. நீங்கள் கண்காட்சி மட்டும் ஏற்பாடு பண்ணி வைங்க. भक्ति मार्ग में भी कोई श्री कृष्ण की पूजा अथवा मंत्र यंत्र आदि नहीं जानते हैं तो ब्राह्मणों को बुलाते हैं. பக்தி மார்க்கத்தில் ஸ்ரீகிருஷ்ணருடைய பூஜையை செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு அந்த பூஜையினுடைய வழிமுறைகளெல்லாம் என்ன மந்திரம் சொல்கிறது, எப்படி சொல்கிறது, எப்படி பூஜை பண்ணுறது அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, பிராமணனை கூப்பிட்டு தான் அந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி என்ன சொல்கிறார் பாபா, நீங்கள் வீட்டில் படவிளக்க கண்காட்சி மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க போதும். நிமித்தமான சகோதரி வந்து சேவா பண்ணிட்டு போட்டோம். நீங்களும் பிராமணன் தான், அவங்களும் பிராமணன் தான். ஆனால் அவங்க வந்து ஈஸியாக ஞானத்தை சொல்ல முடியும். ஒரு ரோஜ் ஆக்கர் பூஜா கர்த்தே ஹே, அந்த பிராமணன் வந்து என்ன பண்ணுறாங்களா, கிருஷ்ணருடைய பூஜையை வீட்டில் வந்து பண்ணிட்டு போகிறாங்க. बाप ने प्रजापिता ब्रह्मा द्वारा सृष्टि रची होगी तो जरूर ब्रह्म कुमार कुमारियाँ भाई बहन बने होंगे. பாபா பிரஜாபிதா பிரம்மா மூலமாக சிருஷ்டி படைக்கிறார், புது சிருஷ்டி படைக்கிறார். அப்படின்னா அந்த படைப்புக்கு கண்டிப்பாக முதல் படைப்பை எதை படைத்திருக்கிறார், பிரம்மா குமார் குமாரிகள் சகோதரன் சகோதரியாகத்தான் இருப்பார்கள். பிரதிஞா கர்த்தே பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகளா ஆன பிறகு இருவருமே உறுதிமொழி செய்கின்றார்கள். என்ன உறுதிமொழி, கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் ஞானத்தை பெற்ற பிறகு பாபாவுக்கு கொடுக்கக்கூடிய உறுதிமொழி என்ன, இந்த கடைசி ஜென்மா முழுக்க நாங்கள் தூய்மையை கடைபிடிப்போம், விகார பார்வையில் வரமாட்டோம் என்று உறுதிமொழி செய்கிறார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் இதை எச்சரிக்கை பண்ணி முன்னேற்றத்தையும் அடைவோம். முக்கியமானது எது, निनिवी यात्रा। वो लोग साइंस की बल से कितना ऊपर जाने की कोशिश करते हैं। விஞ்ஞானிகள் சயின்ஸ் பவர் மூலமாக மேலே போகிறதுக்கு எவ்வளவு முயற்சி செய்கிறாங்க. परंतु ऊपर कोई दुनिया थोड़ी है, ஆனால் மேலே எந்த ஒரு உலகமும் கிடையாது. ये சயின்ஸ் கி அதிமி சானா, அவங்க விஞ்ஞானத்தினுடைய டீப்பில் போகிறாங்க. கண்டுபிடிக்கணும் தேடல், அதில் டீப்பாக போகிறாங்க. ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, ஆனாலும் அதில் டீப்பாக போகிறாங்க. நீங்கள் சைலன்ஸோட ஆழத்தில் போகிறீங்க. மனசு ஃபுல்லாக எப்படி இருக்கணும், மனசு அமைதியாக இருக்கணும். உள்மனம் எப்படி இருக்கணும், சைலன்ஸாக இருக்கணும். இதான் சைலன்ஸோட ஆழத்தில் போகிறீங்க. அதுவும் எப்படி, ஸ்ரீமத் படி, அவங்க விஞ்ஞான பலத்து மூலமாக. நம்ம போகிறது ஸ்ரீமத்தோட பலத்து மூலமாக சைலன்ஸருடைய ஆழத்துக்கு போகிறோம். உன்கிஹே சயின்ஸு, அவர்களுடையது விஞ்ஞானம். இங்கே உங்களுடையது சைலன்ஸ். அது சயின்ஸு, உங்களுடையது சைலன்ஸ். बच्चे जानते हैं आत्मा तो स्वयं शांत स्वरूप है. குழந்தைகளோ அறிந்திருக்கிறீர்கள், நம்ம ஆத்மாவினுடைய சொரூபமே சாந்தி. நாம் யாரு, சாந்த ஸ்வரூபாத்மா. இந்த சரீரத்து மூலமாக பார்ட் ப்ளே பண்ணிகிட்ருக்கிறோம். கர்மா செய்யாமல் எந்த ஆத்மாவிலையும் இருக்க முடியாது. बाप कहते हैं अपने को शरीर से अलग आत्मा समझ बाप को याद करो. பாபா கூறுகிறார்,
தன்னைத்தானே நீங்கள் இந்த சரீரத்திலிருந்து தனிப்பட்ட ஆத்மாவாக நினைத்து பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் எல்லாமே அழிந்து போய்விடும். இது மிகவும் சுலபமான வழி. सबसे जास्ती जो मेरे भगत आता शिव की पुजारी है. பாபா சொல்கிறார், அனைத்தை விட அதிகமாக நீங்கள் போய் யாருக்கு புரிய வைக்கணும்? சிவனோட பக்தர்கள், சிவனை பூஜை செய்யக்கூடிய பூஜாரிகள், என்னோட பக்தன்தான். அவங்களுக்கு போய் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், ஊஞ்சி ஊஞ்சு பூஜா ஹே சிவ்கி. உயர்ந்ததிலும் உயர்ந்த பூஜையே சிவ பூஜை தான். ஏனென்றால் சிவன்தான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல். அவங்க சிவலிங்கத்தை வச்சு சிவ பூஜை பண்ணுறாங்க. நாம் சிவனை மனதில் ஏற்றுக்கொண்டு அவரை தந்தையாக ஆக்கி கொண்டு அவரை மனதில் நாம் என்ன பண்ணுறோம்? நினைவு செய்கின்றோம். சிவனுடைய பூஜையை காட்டிலும் அந்த சிவனையே மனதில் தியானிக்கிறது சிவ பூஜையை காட்டிலும் மேலான பூஜையாகும். அப்போ எவ்வளோ பிராப்தி இருக்குதுல்ல. अभी तो बच्चे जानते हो बाप आए हैं सबको साथ ले जाएंगे. இப்பொழுது நாம் குழந்தைகள் அறிந்திருக்கின்றோம், பாபா வந்திருக்கிறார், அனைவரையுமே தன் கூடவே அழைத்து செல்வார். अपनी टाइम पर हम भी ड्रामानुसार कर्मातीत अवस्था को पाएंगे फिर विनाश हो जाएगा. நாம் நம்மோட டைம் படி ட்ராமா அனுசாரமாக கர்மாதீத்த நிலை அடைந்த பிறகு இந்த உலகமும் விநாசமாகிவிடும். पुरुषार्थ बहुत करना है. हम आत्मा सतो प्रधान बन जाए. நம் ஆத்மாக்கள் சத்தோ பிரதான நிலை அடையக்கூடிய அளவுக்கு நிறைய புருஷார்த்தம் செய்ய வேண்டும். बाप की श्रीमत पर चलना है. முக்கியமான புருஷார்த்தம் எது? பாபா ஸ்ரீமத் படி நடப்பது. ஸ்ரீமத் பகவத் கீதா கேத்தே கித்னி படி மகிமா ஹே. ஸ்ரீமத் பகவத் கீதை என்று கூறுகிறார்கள். அந்த பகவத் கீதையானது எவ்வளவு மகிமைக்குரிய கீதையாகும். தேவதோ கி பி மகிமா காத்தே ஹே. பகவத் கீதைக்கு மகிமை பாடுறாங்க, தேவதிகளுக்கும் மகிமை பாடுறாங்க. சர்வகுண சம்பூர்ண நிர்விகாரி என்று தேவதிகளுக்கும் மகிமை பாடுகிறார்கள். பாப் ஹி ஆக்கர் சம்பூர்ண பாவன் பனாத்தே ஹே. தேவதிகளுக்கு சம்பூர்ண நிர்விகாரி என்று மகிமை பாடுகிறார்கள். ஆனால் அந்த தேவதிகளை அப்படி சம்பூர்ண நிர்விகாரி ஆக்கினது யாரு? பாபா. பாபா சம்பூர்ணமாக பவித்திரமானவர்களாக ஆக்குகிறார். எப்போ இந்த உலகம் சம்பூர்ண பத்தித்த உலகம் ஆகின்றது, அப்பொழுது பாபா வந்து சம்பூர்ண பாவனமான உலகமாக ஆக்குகிறார். सब कहते हैं भगवान के बच्चे हैं तो जरूर स्वर्ग का वर्षा होना चाहिए. எல்லாருமே கூறுவது என்ன? நம்ம எல்லாம் பகவானோட குழந்தைங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் பகவானோட குழந்தைன்னா அப்போ எல்லாருக்கும் என்ன கிடைச்சிருக்கணும்? சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி என்பது கிடைத்திருக்க வேண்டும். கிடைக்கலையே. வார்த்தையில் மட்டும்தான் நாங்கள் பகவானோட குழந்தைன்னு சொல்கிறாங்க. கல்ப पहले भी बाप आया था. शिव जयंती मनाते हैं. கல்பத்துக்கு முன்னாலேயும் பாபா வந்திருந்தார். சிவஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. சிவஜெயந்தி கொண்டாடுறதே எதனோட அடையாளம்? சிவ பகவான் இந்த பூமியில் வந்ததனுடைய அடையாளம். பாப் से प्रतिज्ञा करते हैं. குழந்தைகள் பாபாவிடம் உறுதிமொழி செய்கிறார்கள். பாபா, நாங்கள் தங்களுக்குள் கம்பானியனாக இருந்து பவித்திரமாகத்தான் இருப்போம். ஆப்கே டைரக்ஷன் பர் சல்தே ஹே. உங்களுடைய டைரக்ஷன் படி நடப்போம் என்று கூறுகிறார்கள். கோய் படி பாத்து நீங்க தூய்மையாக வாழ்வது என்பது எங்களுக்குன்னு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அபி அந்திம் ஜனம் ஹே, மிருத்திலோ கத்தம் ஒன்னா ஹே. இதுவோ கடைசி பிறப்பாகும். இது மரணலோகம். இந்த மரணலோகமானது முடிவடைந்துவிடும். அபி தும் சமஜ்தார் பனே ஹோ. இப்பொழுது நீங்கள் புத்திசாலிகளாக ஆகியிருக்கிறீர்கள். कोई अपने को भगवान कहे तो कहेंगे भगवान तो सर्व का सत्कर्ती दाता. फिर
या फिर अपने को कैसे कहला सकते हैं? சிலர் தன்னையே பகவான் என்று சொல்லிக்கிறான். பகவானுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. தன்னையே பகவான் அப்படின்னு சொல்லிக்கிறான். பகவான் அப்படின்னா பகவான் என்ன பண்ணணும்? எல்லாருக்குமே சத்கதி கொடுக்குற வள்ளல் தானே பகவான். மனுஷனால் இப்போ எல்லாருக்கும் சத்கதி கொடுக்க முடியுமா? எப்படி தன்னை பகவான் என்று சொல்லிக்க முடியும்? இது எல்லாமே ட்ராமாவின் விளையாட்டாகும். பாபா குழந்தைகளை சுதர்ஷன சக்கரதாரி ஆக்கிட்டு இருக்கிறார். பாப் கேத்தே ஹே, பாபா கூறுகிறார், குழந்தைகளை சேவையில் ஈடுபட்டு இருங்க. இன்னைக்கு முக்கியமாக என்ன சொன்னார் பாபா சேவை பற்றி? வீட்டில் படவிளக்க கண்காட்சி திறக்கணும். வீட்டில் படவிளக்கத்தை வச்சு ஞானம் கொடுக்கணும். அப்படி நீங்கள் ஏற்பாடு பண்ணலை, வீடு முழுக்க படவிளக்கெல்லாம் வச்சுக்க முடியாதுன்னா ஏதாவது ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படவிளக்கங்களை வீட்டில் மாற்றிட்டு மக்களை அழைத்து என்ன பண்ணலாம், ஞானம் சொல்லலாம். பாபா சொல்லிட்டு என்ன சொல்கிறார்? இதை விட மகான் புண்ணிய காரியம் எதுவுமே கிடையாது. இந்த மகான் புண்ணிய காரியத்தை உங்கள் வீட்டில் செய்ய வேண்டாமா? किसको बाप का रास्ता बताना, इन जैसा दान कोई नहीं है. யாருக்காவது பாபாவுடைய அறிமுகத்தை கொடுப்பது என்பது மிகப்பெரிய ஞான தானமாகும். இதைவிட ஒரு சிறந்த தானம் என்பது எதுவுமே கிடையாது. இது எங்கே செய்யுங்க? வீட்டில் பண்ணுங்க. வீட்டில் பண்ண முடியாட்டு நீங்கள் போய் எங்கே படவிளக்க சேவா நடக்குது அங்கே போய் செய்யுங்க. பாபா கூறுகிறார், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவம் எல்லாம் நாசமாகிவிடும். பாபா நீங்கள் எப்படி கூப்பிட்டீங்க? பத்தித்த பாவனனே என்றும் லிபரேட்டர் என்றும் கைடு என்றும் நீங்கள்லாம் வாங்க, நீங்கள் தான் வழிகாட்டி, நீங்கள் தான் லிபரேட்டர், வாங்க அப்படின்னு அழைத்தீர்கள். துமாரா பி நாம் பாண்டவ் காயா ஹுவாஹி, நீங்கள் தானே வழிகாட்டணும், வழிகாட்டியே வாங்க அப்படின்னு கூப்பிட்டீங்க. பாபா என்ன சொல்கிறாரு? உங்கள் பேர் கூட வழிகாட்டி தான். நீங்கள் கூட இப்போது பாண்டவர்கள் என்று உங்களுக்கு மகிமை பாடப்பட்டிருக்கிறது. பாபாவும் வழிகாட்டி. எல்லா ஆத்மாக்களை பாபா என்ன பண்ணுறார்? அழைத்து செல்கிறார். உலகத்துலேயோ ஸ்தூலமான கைடு இருக்கிறாங்க. நீங்கள் யார்? ஆன்மீக வழிகாட்டிகள். இது ஆன்மீக யாத்திரை, அது ஸ்தூலமான யாத்திரை. நீங்கள் செய்து கொண்டிருப்பதோ ஆன்மீக யாத்திரையாகும். யாத்திரை செய்வதற்கு வழியை காட்டக்கூடிய வழிகாட்டிகள் யார்? நீங்கள். சத்தியுகத்தில் ஸ்தூலமான யாத்திரை என்ற பக்தி யாத்திரையெல்லாம் இருக்காது. வாத்து பூஜ்ய பந்தி ஹோ, அங்கே நீங்கள் பூஜ்ய நிலையில் இருக்கின்றீர்கள். அபி பாப் தும்கோ கித்னா சமஜ்தார் பனாத்தே ஹே, இப்போ இங்கே பாபா உங்களை எவ்வளவு புத்திசாலியாக ஆக்குகிறார். மகான் புண்ணிய கர்மாவாக செய்கிறதுக்கு ஞானம் கொடுத்துருக்கார் பாபா. பாபாவுடைய வழிப்படி நடக்கணும் இல்லையா? கோய் பி சங்ஷி ஆதி ஹோ தோ பூச்னா சாயே, ஏதாவது சந்தேகம் என்பது எழுந்ததென்றால் நீங்கள் அந்த சந்தேகத்தோடையே இருக்காதீங்க, கேளுங்க, அந்த சந்தேகத்தை கேளுங்க. பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, தேகி அபிமானியாக ஆகுங்கள். अपने को ஆத்மா समझकर बाप को याद करो. தன்னை ஆத்மா என்று நினைத்து பாபாவை நினைவு செய்யுங்கள். तुम मेरे लाडले बच्चे हो ना, கே சொல்கிறாங்க பாபா. நீங்கள் உங்களை நான் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தை இல்லையா நீங்கள்? அரே கல்பமா तुम आशिक हो, அரே கல்பத்தினுடைய பிரிய தர்ஷனிகள் நீங்கள். एक ही ढेर नाम रख दिए हैं, कितनी नाम कितनी मंदिर बनाते हैं. ஒருவருக்கே அநேக நாமங்களை வைத்து விட்டார்கள். எத்தனை பெயர்கள், எத்தனை ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. மே ஹூ தோ ஏக் ஹி, மேரா நாம் ஹே சிவ், நான் இருப்பதோ ஒருத்தர் தான். கடவுள் என்பவர் ஒருவர், இறைவன் என்பவர் ஒருவர் தான். என்னுடைய பெயரே சிவன் என்பதாகும். ஆனால் எனக்கு நிறைய நாமங்களை சூட்டி
அந்த உண்மையான சிவன் யார் என்பதையே மறந்து போய்விட்டீர்கள். 5000 வருடத்துக்கு முதலில் பாரதத்தில் தான் நான் வந்திருந்தேன். குழந்தைகளை தத்தெடுத்தேன். நான் என்ன பண்ணினேன்? குழந்தைகளை தத்தெடுத்தேன். இப்போ என்ன பண்ணிட்டுருக்கார் பாபா? இப்போவும் குழந்தைகளை தத்தெடுத்துட்ருக்கிறார். ब्रह्मा की बच्ची होने के कारण तो पोत्र पोत्रियाँ हो गई हैं. நீங்கள் பிரம்மாவுடைய குழந்தைய ஆன காரணத்தினால சிவனுக்கு நீங்கள் என்ன ஆயிட்டீங்க? பேரன் பேத்திகளாக ஆகிவிட்டீர்கள். யா வர்சாகி மில்தாகி ஆப்கோ ஆத்மாக்கோ. இங்கே ஆத்மாவிற்குத்தான் ஆஸ்தி கிடைக்கின்றது. பேரன் பேத்தி யாரு? ஆத்மா ரீதியில் பார்க்க போனால் பேரன்கள் என்று தான் சொல்லணும். ஆத்மாவிற்குத்தான் தாத்தாவுடைய சொத்து கிடைக்கிறது. இங்கே சகோதரன் சகோதரிங்கிற பேச்செல்லாம் கிடையாது. ஆத்மா சகோதரன். ஆத்மா தான் படிக்கின்றது. ஆத்மா தான் ஆஸ்தியை அடைகின்றது. तो बच्चे इस पुरानी दुनिया में जो कुछ देखती हो ये सब विनाश को पाना है. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் நீங்கள் இந்த பழைய உலகத்தில் எதையெல்லாம் பார்த்துட்ருக்குறீங்களோ எல்லாமே அழிய போகின்றது. மகாபாரத் கி லடாய் பி பரோபர் ஹே. மகாபாரத யுத்தமும் சரியாக நடந்தது. எல்லையற்ற பாபா எல்லையற்ற ஆஸ்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லையற்ற ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கிறார். எல்லையற்ற பாபா, எல்லையற்ற ஆஸ்தி, எல்லையற்ற ஞானம். பிராப்தியும் எப்பேற்பட்ட பிராப்தி கிடைக்கிறது? சங்கம் யுகத்தில் எல்லையற்ற பிராப்தி கிடைக்கின்றது. तो त्याग भी बेहद का चाहिए. வாங்கிறதெல்லாம் அளவற்றது, கிடைக்க போகிறதெல்லாம் அளவற்றது, எல்லைக்கு அப்பாற்பட்டது. அப்போது நீங்கள் செய்யக்கூடிய தியாகமும் எல்லையற்றதாக இருக்க வேண்டும். ஒரு 2 தியாகம் பண்ணிவிட்டு நான் எவ்வளோ தியாகம் பண்ணலை பாபா, இதை தியாகம் பண்ணலை பாபா, அதை தியாகம் பண்ணலை பாபா, அப்படி அவர்கிட்ட கணக்கு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. தியாகம் எப்படி இருக்கணும்? எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும். முதல் தியாகம், நான் ஆத்மா, இந்த தேகம் இல்லை, இந்த தேக நினைவை என்ன பண்ணுங்க? தியாகம் பண்ணிவிடுங்க. அப்போ நிறைய தியாகம் உங்களால் சுலபமாக பண்ண முடியும். பாபா கல்பத்துக்கு முன்னால் நமக்கு ராஜயுகத்தை கற்றுக் கொடுத்திருந்தார். ராஜஸ்வ அஸ்வமேத யஜ்ய ரச்சாதா. ராஜஸ்வ அஸ்வமேத யாக குண்டத்தை அவர் படைத்திருந்தார். ராஜாயி के लिए सत्य नई दुनिया जरूर चाहिए. ராஜ்யத்தை பெற வேண்டும் என்றால் சத்தியுகத்தினுடைய புது உலகமானது கண்டிப்பாக உருவாகி இருக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? ராஜ்யம் பண்ண முடியும். இந்த பழைய உலகமும் கல்பத்துக்கு முன்னால் விநாசம் ஆகி இருந்தது. இதில் எப்போ நடந்தது? 5000 வருஷத்துக்கு முன்னால் நடந்த விஷயமாகும். இந்த யுத்தம் நடைபெற்றதால் சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்பட்டது. बोर्ड पर भी लिख दो, स्वर्ग की द्वार कैसे खुल रहे हैं आकर समझो. சொர்க்க வாசல் எப்படி திறக்கப்படுகிறது இதை பற்றி இங்கே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று போர்டில் எழுதி போடுங்க. பக்தி மார்க்கத்தில் வருஷத்தில் ஒரு நாள் சொர்க்க வாசல் திறப்பதற்கான நிகழ்ச்சியானது பெரிய ஒரு நிகழ்ச்சியாக நடைபெறுகிறது. இதில் எதனுடைய அடையாளம்? சங்கமயுகத்தில் பாபா சொர்க்க வாசலை திறப்பதற்காக தான் வந்திருக்கிறார். உண்மையிலே சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்படுகிறது. இதனுடைய அடையாளமாகும். தும்னை சம்ஜா சக்தி தூசருக்கு புல்லா சக்தே ஹே. உங்களால் இதெல்லாம் சொல்ல தெரியல, உங்களால் சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு ஆசை இருக்குது, எல்லாருக்கும் போய் புரிய வைக்கணும் அப்படின்னு தெரியப்படுத்தணுங்கிற ஆசை இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? யாரையாவது அழைத்து அவர்கள் மூலமாக நீங்கள் அந்த ஞானத்தை கொடுக்க முடியும். இப்படி செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தி என்பது ஏற்படும். நீங்கள் எத்தனை பிராமணர்கள் இருக்கிறீங்க? பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைகள். हम ब्राह्मण सो देवता बनते हैं. वर्षा मिलता है शिव बाबा से. அனைத்து குழந்தைகளுக்குமே சிவ் பாபாவிடமிருந்து தான் ஆஸ்தி கிடைக்கிறது. ஏன்னா அவர்தான் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார். இது புத்தியில் நன்றாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எதை? நாம தான் பிராமணிலிருந்து
தேவத்தி ஆகின்றோம். பாபா சொல்கிறாங்க, ஹம் ஹி தேவதா தே ஃபிர் சக்கர லகாயா. நாம் பிராமன்லேருந்து இப்போது தேவதி ஆயிட்டிருக்கோன்னு சொன்னாங்க பாபா. ஏன்னா நாம் தான் தேவத்தியாக இருந்தோம். சக்கரத்தை சுற்றி வந்தது யார்? நம்ம தான். ஹம் அபி பிராமன் பனே ஹே ஃபிர் விஷ்ணுபுரி में जाएंगे. இப்போ மீண்டும் நம்ம பிராமணர்களாக இருக்கோம். அடுத்து நாம் பிராமணர்கள் விஷ்ணுபுரிக்கு சென்று விடுவோம். இந்த ஞானம் ரொம்ப சகஜமானது இல்லையா? ஆனால் கோடியில் ஒரு சில பேர் தான் இந்த ஞானத்தை புரிந்து கொள்கிறார்கள். கண்காட்சி பார்ப்பதற்கோ கேட்பதற்கோ எவ்வளோ பேர் வராங்க. ஆனால் கஷ்டப்பட்டு ஒரு சிலர் தான் அந்த 7 நாள் பாடத்தை கேட்குறாங்க. சிலரோ மகிமை மட்டும் செய்துவிட்டு சென்று விடுகிறார்கள். ரொம்ப நல்லா இருக்குது, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் வருவதே கிடையாது. யாரோ ஒரு சிலர் தான் 7 நாள் பாடத்தை கேட்கின்றார்கள். 7 रोज की भी बात अब क्या है, கீதா का पाठ भी 7 दिन रखते हैं. கீதை சொல்லக்கூடியவர்கள் கூட 7 நாள் அந்த கீதையை சொல்கிறாங்களா? 7 दिन तुमको भी भट्टी में पढ़ना है. இப்போ 7 நாட்கள் நீங்களும் கூட பட்டியில் இருக்க வேண்டும். தன்னைத்தானே ஆத்மா என்று உணர்ந்து, ஆத்மா என்று நினைத்து பாபாவை நினைவு செய்வது மூலமாக உள்ளே இருக்கிற குப்பை எல்லாம் வெளியில் போயிடும். आधा कलब की गंदी बीमारी देह अभिमान की वो निकालनी है. பெரிய குப்பை எது? அந்த குப்பை போச்சுன்னா எல்லா குப்பை ஒட்டுமொத்தமாக போயிடும். அரிகல்பமாக இருந்த அழுக்கு பிடிச்ச ஒரு நோய், தேக அபிமானத்தினுடைய நோய், அந்த நோய் நாம் போக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? தேகி அபிமானியாக ஆக வேண்டும். 7 रोज का कोर्स कोई बड़ा थोड़ी है. 7 நாள் பாடங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. 7 நாள் தான், சின்ன ஒரு விஷயந்தாங்கிறார் பாபா. சிலருக்கு செகண்டில் இந்த ஞானங்கிற அம்பு தேய்க்கலாம். லேட்டாக வந்தாலும் என்ன ஆகுறாங்க? ஃபாஸ்ட்டாக போயிடுறாங்க. கேங்கி ஹம் ரேஸ்கர் பாப்சி வருஷா லேலி லேங்கே. நாங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து பாபாட்ட இருந்து முழு ஆஸ்தியும் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் பழைய குழந்தைகளை காட்டிலும் தீவிரமாக போயிடுறாங்க. क्योंकि अच्छी अच्छी பாயிண்ட்ஸ் தயார் மால் மில்தா ஹே. ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு காரணம் என்ன? பாபா கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல ஞான பாயிண்ட்ஸ் தயாராகிட்டு நல்ல மால் கிடைக்கிறது அவங்களுக்கு. பிரதர்ஷனி ஆதி சம்ஜானமே கிட்னா செஹஜ் होता है. கண்காட்சியெல்லாம் புரிய வைப்பதற்கு பாபா கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் கூட எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கிறது. உத்தனி சம்ஜா சக்தி து பேனோக்கு புலாயே. உங்களால் ஞானம் கொடுக்க முடியல அப்படின்னா உங்களுடைய நிமித்த சகோதரியை வீட்டுக்கு அழைச்சி அங்கே படவிளக்கத்தை வச்சு அவர்கள் மூலமாக நீங்கள் சொல்லலாமே. ரோஜாக்கர் கதா கற்கே ஜாவோ. யாராவதற்கு அழைப்பு கொடுங்க, டெய்லி இங்கே வாங்க, நாங்கள் எல்லாரையும் அழைக்கிறோம், நீங்கள் ஞான கதையை சொல்லிட்டு போங்க, அப்படி அழைங்க. 5000 வருடத்துக்கு முதலில் கூட லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. 1250 ஆண்டு காலம் அவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. கிட்னி சோட்டி கஹானி ஹே. இது எவ்வளோ சின்ன கதை, சிறிய கதைன்ட்டார் பாபா. எந்த கதை? சின்ன கதை. ஹம்சோ தேவதா தே ஃபிர் ஹம்சோ க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ர பனே. நாம தான் தேவதைகளாக இருந்தோம், அடுத்து நாமளே க்ஷத்ரியர்களாக, அடுத்து வைஷ்யர்களாக, சூதரர்களாக ஆனோம், அடுத்து பிராமணர்கள் ஆனோம், மீண்டும் நாம தான் தேவதி ஆகிறோம். இதுதான் என்ன? இவ்வளோதான் கதை. இந்த கதை தான் சொல்லணும். நீங்கள் எவ்வளவு சிறிய கதை, இந்த சின்ன கதை உங்களால் சொல்ல முடியாதா? ஏன் ஞானம் ஞானம் நினைக்கிறீங்க? ஞானத்தை ஒரு கதையாக நினச்சிங்கன்னா கதை சொல்கிறது எல்லாருக்கும் வருமே. ஹம்சோ का अर्थ कितना युक्त युक्त समझाते हैं. இப்போ ஆத்மாவானது பிராமணனாக ஆகிவிட்டது. ஹம்சோ, நான் தான் தேவதையாக இருந்தேன், இதனுடைய அர்த்தத்தை கூட எவ்வளவு யுக்தியோடு பாபா புரிய வைக்கிறார். விராட்ட ரூபமும் இருக்கிறது. அந்த விராட்ட ரூபத்தில் பிராமணனையும் ஷிவ பாபாவையும் எடுத்து விட்டார்கள். மற்ற எல்லாமே இருக்குதான்.
ஆனால் அந்த விராட்ட ரூபத்தினுடைய அர்த்தமும் யாருக்கும் தெரியறதில்ல. குழந்தைகளாகிய நீங்கள் நினைவு செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒரு कोई संशय में नहीं आना चाहिए. வேறு எந்த சந்தேகத்தில் வந்துடாது. ஒருவேளை சந்தேகம் வந்துச்சா பெரியவங்கள்ட்ட கேளு, இல்லை பாபாட்ட சொல்லுங்க. பாபா உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைப்பார். विक्रमा जीत बन ऊंच पद पाना है तो ये चिंतन खत्म करना कि ये क्यों होता है, ये ऐसे क्यों करता है. விக்ரமங்களெல்லாம் வெற்றி பெற்று உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்றால் இந்த ஒரு சிந்தனைகளெல்லாம் அழித்து விடுங்கள். எந்த சிந்தனை அழிச்சிருங்க? இது ஏன் இப்படி நடக்குது, இவங்க ஏன் அப்படி செய்கிறாங்க, இந்த கேள்விகளெல்லாம் அழிச்சாதான் நீங்கள் விக்ரமத்தை வெற்றி பெற முடியும். இது போன்ற அனைத்து விஷயங்களினுடைய சிந்தனை விட்டு ஒரே சிந்தனையில் இருங்க. அது என்ன சிந்தனை? தமோ பிரதானத்திலிருந்து நான் சத்தோ பிரதமாக எப்படி ஆகுவது, இந்த சிந்தனையை கொண்டு வாங்க. எவ்வளவு பாபா நினைவு செய்வீர்களோ அவ்வளவு விக்ரமங்களை வெற்றி பெற்று உயர்ந்த பதவியை பெறுவீர்கள். பாக்கி ஃபால்த்து பாத்தி சுன் அப்பனா மாதா கராப்பனை கருணா. உங்கள் சிந்தனைக்கு ஃபஸ்ட்டு கவனம் செலுத்துங்க. வீணான விஷயங்களெல்லாம் கேட்டு உங்கள் தலையை கெடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்கள் டைம் ஆனது ரொம்பவும் வேல்யூபிள். सब बातों से एक बात मुख्य है, उनको नहीं बोलो. விஷயங்கள் அப்படின்னு விஷயத்து பின்னாடி போயிட்டு முக்கியமான விஷயத்த மறந்துடாதீங்க. எத்தனை விஷயம் வந்தாலும் ஒரே ஒரு விஷயந்தான் முக்கியமானது. அந்த ஒரு முக்கியமான விஷயம் பாபா நினைவு பண்ணணும், அதை மறந்துடாதீங்க. கோய் சாத்து டைம் வேஸ்ட் ந கரும். யார் கூடயாவது போய் யார் கூடயாவது இருந்துட்டு நேரத்தை வேஸ்ட்டு பண்ணாது. அவங்க உங்களை நினைக்க விட மாட்டேங்கிறாங்க. எதையாவது சொல்கிறாங்க, இல்லை எதையாவது கேட்குறாங்க, இல்லை எதையாவது பேசிகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு பாபா நினைவு இல்லாமல் போயிடுது. ஏன்னா உங்கள் நேரமானது மிகவும் மதிப்புடையது. புயல்களை கண்டு பயப்பட வேண்டாம். நிறைய கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் ஏற்படும். கஷ்டங்கள் வரும், நஷ்டம் ஏற்படும். ஆனாலும் பாபா நினைவு உங்களுக்கு மறந்து போகக்கூடாது. நினைவின் மூலமாகத்தான் தூய்மை நிலையை அடைய வேண்டும். முயற்சி செய்துதான் உயர்ந்த பதவியை பெற வேண்டும். ये बाबा बूढ़ा इतना ऊंच पद पाते हम क्यों नहीं बनेंगे. இந்த வயசான பாபாவே அவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காரு, உயர்ந்த பதவியை அடைஞ்சிருக்கார். இந்த வயதான பாபா அடைந்த பொழுது நம்மளால் ஏன் அடைய முடியாது? எபி படாய் என்ன, இது படிப்பு தானே. எதனோட ஆதாரத்தில் எல்லாம் கிடைக்கிறது? படிப்போட ஆதாரத்தில். நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா உயர்ந்த பதவி அடைவீங்க. இங்கே நீங்கள் எந்த புத்தகத்தை எல்லாம் எடுத்து படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. புத்திமே சாரி கஹானி ஹே. பாபா சொல்லப்பட்ட ஞானம் உங்கள் புத்தியில் முழு கதையாக இருக்கின்றது. முழு கதை உங்களுக்கு தான் தெரியுங்கிறார் பாபா. அவங்கள பற்றிய முழு கதையை நான் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா உலகத்தில். அந்த மாதிரி லக்ஷ்மி நாராயணரை பற்றிய முழு கதை யாருக்கு தெரியும்? நமக்கு தான் தெரியும். அவங்கள பற்றிய முழு கதையை நம்ம தான் சொல்லணும். ஆனால் இது என்ன கதை? சிறிய கதை. செகண்டில் ஜீவன் முக்தி உங்களுக்கு கிடைத்து விடும். बाप जो तुमको विश्व का मालिक बनाते हैं उनको तुम भूल जाते हो. பாபா விஸ்வத்துக்கு எஜமானனாக ஆக்குகிறார். அந்த பாபாவை நீங்கள் மறந்து போய் விடுகிறீர்கள். குழந்தைங்க சொல்கிறாங்களே, எல்லாரும் ராஜா ஆக மாட்டாங்களே. அரே தும் சப்கா சிந்தன் கியூ கர்த்தியோ. எல்லாரும் ராஜா ஆக மாட்டாங்களே அப்படின்னு எல்லார பற்றி சிந்தனை நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு ராஜா ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் உங்களோட வேலை. स्कूल में ओना रखते हैं क्या, सब थोड़ी स्कॉलरशिप पाएंगे. அதுக்கு பாபா ஒரு டோஸ் கொடுக்குறார். படிப்பில் எல்லோரும் ஸ்கூலில் போய் படிக்கிறாங்கன்னா எல்லாருடைய லட்சியம் என்னவாக இருக்கணும்? நான் ஃபஸ்ட் ரேங்க் ஆகும், நான் ஃபஸ்ட் ரேங்க் ஆகும். எல்லாருடைய ஆசை இது தானே. அங்கே போய் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது எல்லாரும் ஸ்காலர்ஷிப் வாங்கிட முடியாதே அப்படின்னு நினைப்பாங்களா என்ன? நினைக்க மாட்டாங்க இல்லையா? அது போல தான்
இங்கே உங்களுக்கு ஒரே ஒரு சிந்தனை தான் இருக்கணும். ஒவ்வொருத்தருடைய முயற்சி வைத்து அறிந்து கொண்டு விடலாம் இவர்கள் என்ன பதவியை அடைவார்கள் என்று. நல்லது. मीठी मीठी सिखलते बच्चों पर ईद माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सर. ये समय बहुत वैल्यूबल है, इसे फालतू की बातों में गंवाना नहीं है. இந்த நேரமானது மிகவும் மதிப்பானது. இது வீணான விஷயங்களில் சென்று இந்த மதிப்பான நேரத்தை இழந்துவிட வேண்டாம். கித்னி பி தூஃபான் ஆயி காட்டா படே, எவ்வளவு கஷ்டங்களுடைய புயல் வந்தாலும் நஷ்டமே ஏற்பட்டாலும் பாபாவுடைய நினைவில் இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட், தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆகுவதற்கான சிந்தனை செய்ய வேண்டும். வேறு சிந்தனை வேணான்ட்டார்லே பாபா. வேறு எந்த சிந்தனையும் உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டாம். ஹம்சோ சோஹம் கி छोटी सी कहानी बहुत युक्ति से समझने और समझाने हैं. நான் தான் தேவதையாக இருந்தேன், அதே தேவதையாக நான் ஆகிக் கொண்டிருக்கின்றேன். நானே அது. ஹம்சோ சோகம், நானே அது, அதுவே நான். இதுதான் இந்த ஹம்சோ சோகத்தோட அர்த்தம். இந்த விஷயத்தை பற்றிய சின்ன கதையை நீங்கள் மிகவும் யுக்தியோடு புரிந்து கொள்ள வேண்டும், மேலும் புரிய வைக்க வேண்டும். वरदानम. मगन अवस्था के अनुभव द्वारा माया को अपना भगत बनाने वाले माया जीत भव. மூழ்கிய நிலை. மூழ்கிய நிலைன்னா என்ன? பாபாவுடைய அன்பில் மூழ்கக்கூடிய நிலை, லயித்து போகிறது. அந்த லயித்திருக்கக்கூடிய நிலையினுடைய அனுபவத்தின் மூலமாக மாயாவி தன்னுடைய பக்தனாக ஆக்கக்கூடிய மாயாவி வென்றவராக ஆகுங்கள். मगन अवस्था का अनुभव करने के लिए अपने अनेक टाइटल व स्वरूप, अनेक गुणों, श्रृंगार, अनेक प्रकार की खुशी की. எவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறார் பாருங்கள் பாபா. ஒரு பாபா அன்பில் லயித்து போகணும், அவர் நினைவில் மனசு மூழ்கணும் அப்படின்னா அந்த மூழ்கிய நிலையின் அனுபவத்தை செய்வதற்கு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தங்களுக்கு கிடைக்கப்பட்ட அநேக டைட்டில்களுடைய சொரூபமாகணும். அநேக குணங்கள் மற்றும் சிங்காரம், அநேக விதமான குஷி, ஆன்மீக நஷா, படைப்பாளரை பற்றியும் படைப்பினுடைய விஸ்தாரத்தினுடைய பாயிண்ட்டையும் பிராப்திகளுடைய பாயிண்ட்டையும் நினைவில் கொண்டு வாருங்கள். तो जो आपकी पसंद ही हो उस पर मनन करो. இதெல்லாம் உங்கள் புத்தியில் கொண்டு வந்து எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை பற்றி மனனம் செய்யுங்கள், சிந்தனை செய்யுங்கள். அப்பொழுது மகன் அவஸ்தா, மூழ்கி இருக்கக்கூடிய நிலையின் அனுபவம் ஏற்படும். அப்போது அப்படி ஒரு மூழ்கிய நிலையை அனுபவம் பண்ணும்போது ஒரு பொழுதுமே எவற்றிற்குமே நீங்கள் வசமாக மாட்டீர்கள். மாயா சதா காலத்துக்கும் உங்களை நமஸ்காரம் செய்யும். சங்கமயுகா பெஹலா பகத் மாயா பன் ஜாயகி. சங்கமயுகத்தில் முதல் பக்தனாக மாயா ஆகிவிடும். பக்தன் என்ன பண்ணுவாங்க? தேவதைகளை வணங்குவாங்க. அந்த மாதிரி மாயா உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன், உங்களுக்கு மரியாதை கொடுத்து என்ன பண்ணும்? நமஸ்காரம் பண்ணும். जब आप मायाजीत मास्टर भगवान बनेंगे तब माया भगत बनेगी. எப்பொழுது நீங்கள் மாயாஜீத் மாஸ்டர் பகவானாக ஆவீர்களோ அப்பொழுதுதான் மாயா உங்களுக்கு பக்தனாகும். ஸ்லோகன். आपका उच्चारण और आचरण ब्रह्मा बाप की समान हो तब कहेंगे सच्ची ब्राह्मणन. நீங்கள் சொல்வது செய்வது
பிரம்மா பாபாவுக்கு சமமானதாக இருந்தால்தான் உங்களை உண்மையான பிராமணன் என்று சொல்ல முடியும். நல்லது. அவ்யக்த சமிங்கை. ஆத்மஸ்தித்தில் இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். अंतर्मुखियाह आहुंगल. याद में निरंतर रहने का सहज साधन प्रवृत्ति में रहती परवृत्ति में रहना. பாபா நினைவில் நிரந்தரமாக இருப்பதற்கான சகஜமான சாதனம் எது? குடும்பத்தில் இருந்தாலும் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும். பர்வருத்தி அர்த்தாத் பர்வருத்தியில் இருக்கணும். பர்வருத்தி அப்படின்னு அர்த்தம் என்ன? आत्म रूपத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ऐसे आत्मिक रूप में रहने वाले सदा न्यारा बाप का प्यारा होगा. அப்படி ஆத்ம ரூபத்தினுடைய நினைவிலேயே இருக்கக்கூடியவர்கள் சதா விடுபட்டவர்களாகவும் பாபாவிற்கு அன்பானவர்களாகவும் இருப்பார்கள். कुछ भी करेगा लेकिन ऐसा महसूस होगा. எந்த ஒரு காரியம் செய்தாலும் அவர்களுக்கு இந்த ஒரு ரியலைசேஷன் தான் ஏற்படும். நான் ஒன்றும் வேலைலாம் செய்யலை, ஏதோ விளையாண்டுட்டு வந்தேன். உழைச்சி வேலை பார்த்தாலும் எப்படி தோணுமா அவங்களுக்கு? நான் ஒன்றும் செய்யலை, அப்படி விளையாண்டுட்டு வந்தேன். விளையாண்டுட்டு அப்படி இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அனுபவம் பண்ணுவாங்க. ये रूहानी नयन, ये रूहानी मूर्त ऐसा दिव्य दर्पण बन जाएगी. இந்த ஆன்மீக கண்கள், ஆன்மீக தோற்றம் அப்படி ஒரு திவ்யமான கண்ணாடியாக ஆகிவிடும். அந்த கண்ணாடியில் ஆத்மா பினா மெஹனத்துக்கு ஆத்மீக சொரூபகி தேக்கேகி. அந்த கண்ணாடியில் ஒவ்வொரு ஆத்மாவும் ஆத்மஸ்வரூபத்தை தான் பார்ப்பார்கள். அவங்க செய்யக்கூடிய உழைப்பெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய ஆத்மஸ்வரூப், இந்த ஆத்மா எவ்வளோ சிரேஷ்ட ஆத்மா, இவங்க எவ்வளோ புண்ணிய ஆத்மா அப்படின்னு அந்த ஆத்மஸ்வரூபத்தை தான் பார்ப்பார்கள். மம்மாவினுடைய விசேஷத்தன்மை அன்பு மற்றும் நம்பிக்கையினுடைய குணத்தின் மூலமாக குழுவை ஒரே நூலில் ஒன்றிணைக்கக்கூடிய शक्ति. मम्मा का सभी बच्चों प्रीत अटूट निस्वार्थ स्नेहता. மம்மாவிற்கு அனைத்து குழந்தைகள் மீதும் துண்டிக்கப்பட முடியாத சுயநலமற்ற அன்பு இருந்தது. கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? துண்டிக்கப்பட முடியாத சுயநலமற்ற அன்பு இருந்தது. அனைவர் மீதும் மம்மா நம்பிக்கை வைத்து அவர்களை ஒவ்வொரு இடத்திலையுமே யோகியமானவராக ஆக்கினார்கள். இந்த குணத்தினுடைய ஆதாரத்தினால மம்மா முழு குழுவையுமே ஒரு நூலில் கோர்த்தார்கள். குழுவினுடைய சக்தி மூலமா முடியாத காரியத்தை கூட முடிய வைத்து காட்டினார்கள். இம்பாசிபிளை பாசிபிள் ஆக்கி காட்டினாங்க. அதே போல हम सभी भी अपने ईश्वरीय परिवार के प्रिय स्नेह और विश्वास रखते हुए मम्मा போல நாம் கூட அனைவருமே இந்த ஈஸ்வரிய பரிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மா மீது அன்பு மற்றும் நம்பிக்கை வைத்து குழுவை ஒரு நூலில் கோர்த்து பாப்தாதாவை நாம் பிரத்யக்ஷம் செய்வோம். ஓம் சாந்தி. ஜோதியை நினைத்திருந்து இறைவனின் வழி நடந்து சத்யுகம் சென்றிடுவோம். நாம் சத்யுகம் சென்றிடுவோம். ஜோதியை நினைத்திருந்து இறைவனின் வழி நடந்து சத்யுகம் சென்றிடுவோம். நாம் சத்யுகம் சென்றிடுவோம். ஜோதியை நினைத்திருந்து ஜோதி ஸ்வரூப
சத்யுகம் சென்றிடுவோம்.